என்னால முடியாது. என்னடா கைய உயர்த்த முடியல. நானும் வந்து பிரசன்ட் பண்ணும்போது நினைச்சிருந்தேன். ஏன்னா அந்த புக்கை வந்து இன்னும் ஹைலைட்டா பண்ணி காட்டுறது வந்து இந்த முன்னுரை கொடுத்த அவங்கல இருந்து நம்ம நட்புரையாகட்டும் வாழ்த்துறையாகட்டும் அவங்களதான் அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் போய் சேரும். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க இந்த மாதிரி நம்ம அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம புக் ரிவ்யூஸ் பண்ணும் போதாகட்டும் அந்த புத்தகத்தை பத்தி ஒரு முகநூல்ல பதிவிடும் போது அந்த புத்தகம் எப்படி மக்களை போய் சேருது அப்படிங்கிறத நம்ம அந்த புத்தகம் பேசும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த இதை நீங்க முதல்ல எடுத்து சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு கவிதையும் நீங்க படிச்சுட்டு அதுல அந்த அதை நோக்கி ஒருத்தரும் பயணிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அந்த வரிகளை படிக்கும் போது அந்த உச்சரிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கறதையும் கவனிக்க முடிஞ்சது. தமிழ் ரொம்ப அழகா உச்சரிச்சீங்க. ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. அத உருவகப்படு அந்த விஷயத்தை இன்னைக்கு நன்றி. வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். எப்போதும் போல நேசா மேடம் வந்து ரமேஷ் சார் சொல்லுவாரு, நேசா மேடத்தை சேவா மேடத்தை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாரு. சேவா மேடம் சேவை மேடம் அப்படின்னு தொடர்ந்து so that is a beautiful thing. And இன்னைக்கு விவேகராஜா சொன்னது போல சோ அப்படி ஒரு பார்வையை பார்த்தேன் நானு. ரொம்ப அற்புதம். விவேகராஜா சொன்னது போல நித்யா ரமேஷ் சார் படிக்கிறதை விட இவங்களுடைய எக்ஸ்பிரஷன் தான் கவனிச்சிருந்தேன். ரொம்ப சிறப்பு. அவர் சொன்னாரு அந்த ஸ்கிரீன்ஷாட்னு எல்லாம் என்டையர் திங் அவங்க வந்து ரொம்ப அற்புதமா ரியாக்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு இதுலயும் வந்து ரொம்ப அவ்வளவு ரசிச்சிருக்காங்க. நெருப்பு மூணு வரி அடிக்கடி தா என்பது தவிப்பு இல்ல என்பது இல்லாமல் போகுது. அப்படிதான் இருக்கு காதல் என்பது. காத்திருப்பது தவிப்பது இல்லாமல் போகுது. ரிகார்டிங் தி தாஜ்மஹால் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஷன். வைரமுத்து பத்தியும் சொன்னார் இல்லையா, நம்ம இவர் கூட சொன்னாரு வைரமுத்து மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு இன்னைக்கு ரமேஷ், இன்னைக்கு வைரப்பா மாறிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதாவது அவர் சொன்னாரு ஐஸ்வர்யா வர்ணிக்கிறாரு 50 kg தாஜ்மஹால் நீ அப்படின்றாரு அந்த பாட்டுல. ஸோ அது வந்து இது தாஜ்மஹால்ன்றது ஒரு உருவகம், ஒரு மெட்டஃபர். அதாவது வந்து அது வந்து ஏதாவது ஒரு சிம்பிள் இருக்கணும் இல்லையா, ஒவ்வொருத்துக்கும் ஒரு சிம்பிள் இருக்கணும் இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு சிம்பிள் அது. ஸோ தட்ஸ் திங். இப்போ கோப்மேயர் வந்து எழுதும் போது பணத்தை பத்தி சொல்லும் போது 2 சிம்பிள் சொல்றாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஒன்னு பிளஸ், இன்னொன்று வந்து இது இன்டூ மல்டிப்ளிகேஷன். வந்து ஆட் பண்ணுப்பா, ஆட் வேல்யூ, மல்டிப்ளை வேல்யூ அப்படின்றது. ஸோ வந்து இப்போ ரோமியோ பத்தி ஜூலியட் பத்தி சொல்லுவாங்க. ஜூலியட் பத்தி ரோமியோ கிட்ட கேக்குறாங்களா, என்னடா இது, இதெல்லாம் ஒரு பொண்ணா, கருப்பா இருக்குது, அழகாவே இல்ல. அவன் ஃப்ரெண்டு கேக்குறாங்க, நீ வந்து இதை போய் லவ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு. அப்ப சொல்றான் ரோமியோ சொல்றான், டேய் ஜூலியட் நீ புரியணும்னா ரோமியோட கண்கள் இருந்து பார்த்தாதான் புரியும். இஃப் யூ see from the eyes of the Romeo, then you can understand Juliet. You can't see, அதாவது ஐ மீன் நாட் த பிசிக்கல் ஐஸ். ஸோ அதான் நான் புரிஞ்சுக்கினேன். நித்யாதேவி அவங்களுடைய விஷுவல்ஸ், அவங்க என்ன ஃபீல் பண்ணி எழுதுனாங்க அப்படின்னு. கவிதைக்கு பின்னால் இருக்கிற அந்த உயிரோட்டம், அந்த உணர்வோட்டம், அந்த என்டையர் திங், எல்லா கவிதை உலகம் எல்லாத்தையுமே சேர்த்து சொன்ன கூட 3 வரியில 3 வார்த்தையில அடைக்கலாம். ஒன்று வந்து உணர்வு, உயிர்ப்பு. 3வது வந்து உணர்வு, உயிர்ப்பு, சந்திப்பு அப்படின்னு சொல்லலாம். உறவு,
உணவு இருக்கு பாத்தீங்களா, அது அந்த பேசிக் அதுதான். அது வந்து தன்னால முடிந்த வரைக்கும் கொண்டு வரதுக்கு முயற்சித்தார். அது நம்ம ராம் சார் சொல்லும்போது இன்னைக்கு வந்து ஒரு அதுக்கு இதை விட பாராட்ட வேண்டிய ரமேஷ் சார் பாராட்ட அவசியம் இல்லை. ஏன்னா அது அதுக்கு மேல முடியாது. ஏன்னா வைரமுத்தா மாறிட்டான்னு போதும், அதுவே போதும். ஸோ இன்னைக்கு வந்து இப்போ வந்திருக்க டக் லைஃப் படத்தை பத்தி எல்லாம் மக்களுக்கு, அதாவது என்ன மாதிரி எல்லாம் வந்து என்ன வருத்தம்னா, வைரமுத்து இந்த படத்தை பாட்டை எழுதலையே, பொன்னியின் செல்வன் அவர் மட்டும் எழுதினானே எப்படி இருந்திருக்கும்ப்பா அப்படின்னு. வேற யார் எழுதினாலும் அது வந்து சுமார் தான். ஸோ ஏன்னா அந்த கெத்து அவருக்கு இருந்தது, அந்த இலக்கியம் அந்த இருந்தது. அது போல ஒரு இலக்கியத்தை படைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இங்க இருக்கிற நம்ம சிவகன்யம்மா கிட்ட இருக்கு, அதே போல நித்யதேவி கிட்ட இருக்கு. என்னுடைய ஆதாங்கெல்லாம் என்னுடைய இதெல்லாம் என்னன்னா, நித்யதேவி வந்து இன்னும் சிறப்பா இன்னும் அற்புதமா எழுதக்கூடியவர் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த ஃபீல், அந்த ஒவ்வொரு லைன்லயும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் இருக்கு அந்த அகைன் அந்த உணர்வு, அந்த உயிர்ப்பு. அந்த உயிர்ப்பு வந்து நம்ம கேட்கறவங்களுக்கும் உயிர்ப்பு, அவங்க உயிர்ப்பு பெற்றிருக்காங்க, அந்த உயிர்ப்பு தாங்க தராங்க. ஸோ நான் இப்போ இந்த பாட்டை, இந்த கவிதை இதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் வந்து மாறிட்டேன். அது நான் வழக்கம் போல ஜூலியை தேடி கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு கிடைக்கவே இல்லை, அது வேற விஷயம். ஸோ வந்து சொல்றாரு பாட்டு இது கொஞ்சம் தூரத்துல இல்ல கரெக்ட். சாலமனுடைய உன்னத பாட்டுல 2வது லைன் மட்டும், ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்றேன். அவர் தனது வாயின் முத்தங்களால் என்னை முத்துவிடுவதாக, உனது நேசம் திராட்சரசத்தை அதாவது மது வந்து பழைய மது வந்து பூமி பொதிச்சதுக்கு, அதாவது அந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்னு நம்ம சொன்னேன். அது வந்து நிறைய நிறைய அர்த்தங்கள், அந்த மாதிரி நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள் எல்லாத்தையும் நம்ம பொதிச்சிருக்கோம். அது ஒரு நமக்கு வந்து ஒரு புதிய உயிர்ப்பு தருது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். மிக அற்புதம். இது வந்து இந்த நாள் வந்து இது வரைக்கும் எத்தனையோ விழாக்களை நம்ம சந்திச்சிருக்கோம், எத்தனையோ நாட்களை நம்ம வந்து ரெஃபோர்ட்லயும் பார்த்திருக்கோம். இது வந்து ரொம்ப செலிப்ரேஷன், ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னா விவேக் ராஜா சொன்னது போல ரிவ்யூரும் இருக்காங்க, எழுத்தாளர் இருக்காங்க, கவிஞர் இருக்காங்க, அப்புறம் பல அறிஞர்களும் ஒன்னா வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஸோ மிகைப்படத்துல ரொம்ப இது போல நிகழ்வு தொடரணும். ரொம்ப அற்புதம். எழுத்தாளருக்கும் அதே போல ரிவ்யூ விமர்சனம் வந்தவருக்கும் எல்லாரும் வந்து சிறப்பு, என்ன சொல்றது, ஒரு நினைவாற்றலோட ஒரு அருமையான தாஜ்மஹால் அல்ல, ஏதேனும் ஒன்று படைங்க. மேடம் வந்து கவிதை எழுதிட்டாரு, ஐயா வந்து விமர்சனம் பண்ணிட்டார். ஓகே, நன்றி நன்றி. நாமும் நம்மளால முடிஞ்சதை செய்வோம். என்று வணக்கம். நன்றி மில்டன் சார். காதல், கவிதை, பாடல்கள், இசை, இது அதுக்கு வந்து அழிவே கிடையாது. எப்பவுமே காதல் பத்தி பேச ஆரம்பிச்சாலே 80 வயதில் இருக்கிறவங்களும் 18 வயதுக்கு திரும்பி விடுகிறார்கள் என்று நான் உங்களோட ரிவ்யூல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பரான நல்ல ஃபீட்பேக் கொடுத்தீங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ மில்டன் சார், ரொம்ப அருமையாச்சு உங்களோட ஃபீட்பேக். கவிதையா சொன்னீங்க, நல்ல பயங்கரமா கவனிக்கிறீங்க, நல்லா இருக்கு சார். தேங்க்யூ. நித்யா மேம் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். முடிவுரை முன்னுரை ஆகுமா தெரியலையே. ஆகும், எண்ண அலைகள்ல கண்டிப்பா ஆயிட்டு தான் இருக்குது. நான் கட்டுரை எழுதுறதுல ரொம்ப சிறப்பான ஒரு ஆள். நான் எப்பயும் தோற்றுவாய் நிறைவுரைன்னு போட்டு தான் எழுதுவேன். முன்னுரை முடிவுரைன்ற வார்த்தையை நான் என்னைக்குமே வந்து தேர்ந்தெடுத்ததே கிடையாது. ஆனா தெரியணும், இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தையா இருக்கணும் அப்படின்றக்காக தான் முடிவுரை முன்னுரை ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக வச்ச தலைப்பு தான் அது. ரமேஷ் ஐயா, இன்னைக்கு உங்களோட டிபியில இருக்கிறது உங்க படம் தானே? நான் பார்த்தேன், அதான் பார்த்தேன். அப்பதான் நான் யோசித்தேன், இத்தனை நாள் வேற படம் இருந்துச்சு, இன்னைக்கு வந்து அந்த அந்த பிக்சர் இருந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறதுக்காக எழுப்பப்பட்ட எண்ண அலைகளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அந்த படத்துக்கிட்ட போய் பேசினேன். ஆமா நண்பா, கரெக்டா சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிச்சு அந்த படம் என்கிட்டக்க. நான் காத்து கிடந்த அந்த விஷயத்தையும் எனக்கு பிடிச்ச
அந்த கவிதை உங்களுக்கும் பிடிச்சிச்சுன்னு இந்த 2ஆம் பரிசும் 2ஆம் வகுப்பு பெட்டியும் முதல் பரிசு நான் தந்ததையும் அது மொத்தமா அது பக்கத்துல போய் அணைச்சதையும் அதை கரெக்டா சொல்லுச்சு. அது வந்து ரொம்ப ஹைலைட்டு. அது ஒரே வேவ் லென்த் இருக்கிறவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க. நிச்சயமா முன்னாடி எழுதின எல்லாரையுமே நீங்க சொல்லுவீங்க. பின்னாடி எழுதினவங்கள கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடாது. நான் தான் சொல்லணும்னு நெனச்சேன். அதே மாதிரி எல்லா உரைகளையும் நீங்க சொன்னீங்க. முடிவுரை, முன்னுரைய தலைப்பெல்லாம் சொல்லிட்டு, தலைப்பே இல்லாத கவிதைக்கு ஒரு தலைப்ப வச்சு ஒரு புத்தகம் வெளியிட்டாச்சு. அதோட பிரசவத்த முதற்கொண்டு எல்லாம் சொல்லியாச்சு. நெகிழ்வுரையிலிருந்து விசால பார்வை வரைக்கும் கொண்டு போய் சென்றடைஞ்சிச்சு. எந்தெந்த வார்த்தைகள நீங்க ஹைலைட் பண்ணுவீங்கன்னு நான் கண்டுபிடிச்சுட்டேன். பின்னாடி இருக்கிற இந்த புத்தகத்துக்கு காசு குடுத்த அத்தானையும், இந்த புத்தகத்த வேரூன்ற வச்ச விவேகானந்தனையும் நிச்சயமா நன்றி கூறணும்னா, அது என்னால மட்டும் தான் முடியும். நானும் வந்து அந்த பந்து முனை கண்கள் இன்னும் வந்து வந்து போகுது. அது வந்தாலும் என்னைய நொந்து நொந்து கொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த பையன் இருக்கான். அந்த பையனால தான் நான் வாழ்ந்துட்டே இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எண்ண அலைகள வந்து கண்டிப்பா யாரால திருடவே முடியாது. அது வேணா அது தோல்வின்னு சொல்லலாம். இல்லவே இல்ல. அது எனக்கு தோலாவும் வீயாவும் தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உடல்ல தோல் இல்லைன்னா அது எலும்பாத்தான் இருக்கும். இது கூடாதான் தெரியுது. இது கூடுமா? இல்ல கூடா? கூடா? இப்படிலாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் அப்படி கேட்டா அது கேடா? இல்ல கொடுவா? இல்ல கெடுவா? அப்படின்றது தெரியல. எனக்கு பிடிச்ச அதே கவிதையில துயிலா மயிலா நிச்சயமா குயிலா அப்படின்னு பாடிக்கிட்டே இருக்கேன். ஆனா என் பாட்டு கேட்கும். நிச்சயமா அந்த பையனுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நீங்க அதை எடுத்து சொல்லும்போது அஹ் செம்ம. எல்லாரும் ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு இதுக்காக சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னைய அழைச்சாங்க. நான் தொலைபேசி என்னை துண்டிச்சிட்டு நான் வந்து நிச்சயமா எப்படி நான் அந்த அலையில சுத்தி சுத்தி அவனை எழுதுனனோ அந்த அவனை எழுதுனதை தான் நான் அவளா வச்சுக்கிட்டு நான் அவனா மாதிரி எழுதுனத நீங்க அவனாவே இருந்து உங்க வீட்டுக்கார அம்மாவை நினைச்சு நினைச்சு படிச்சது வந்து எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நீங்க அந்த பிக்சர் வச்சோன்னே நான் நினைச்சிட்டேன். அதுலயும் இந்த காத்திருப்பு அப்படின்ற விஷயத்துக்கு நிச்சயமா எங்க அப்பா ரொம்ப நாள் எனக்காக காத்துட்டே இருந்தாங்க. எழுதலாம்ப்பா, அதுக்குன்னு ஒரு ஒரு தகுதியான ஒரு இடத்துல இருந்துட்டு எழுதுனா நீ சிறப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. தகுதி அப்படின்னா நமக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும், குறிக்கோள் இருக்கணும், ஒரு திட்டமிடல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் தகுதி. ஒரு பதவி அப்படின்றது பசித்திரு தனித்திரு விழித்திருன்றத ஜாயின் பண்ணா வருங்க. அப்ப அந்த ஒரு பதவியில இருக்கவங்க தகுதியான நபரானா அதுக்கு நம்ம மிகுதியா இருக்கோமா? இல்ல அதுக்கு கரெக்டா அந்த தருவாயில வருமா? 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாளுக்கு உள்ள ஹவர்ஸை. ஏன் கூட இல்லையா அப்படின்லாம் கேட்டதுண்டு. ஆனா என்னவரை வந்து 24 வருஷம் ஒரே ஒரு டைம் பார்த்த அந்த பந்து முனை மறுபடியும் நான் அந்த பையனை நான் பார்த்தேன். எனக்கு அந்த பையனை பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அது இன்ஃபாக்சினேஷன் இல்ல, அது லவ்ன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அது அப்ப நான் வந்து ஏன்னா எனக்கிட்ட வந்து என்னை வந்து யாராவது தூர வச்சிருவாங்க, லவ் மேரேஜ் பண்ணா போட்டோலாம் கிழிச்சிருவாங்க, பிள்ளை குட்டியெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்கன்ற ஒரு சமுதாயத்துல வாழ்ந்த ஒரு சராசரி பெண்ணா தான் இருந்தேன். ஆனா அந்த பையனோட கண்ணு திருப்பி அந்த பையன்கிட்ட அந்த பையனோட ஹேண்டு, அதுல இருக்க ஹேர், அதெல்லாம் நான் பார்த்தப்ப 21வது வருஷம் பார்த்தேன். அப்பதான் யோசித்தேன். அப்போ அந்த கவிதையை ஃபுல்லாக பெரட்டி எடுப்போம். அது என்னை புரட்டி போயிடுச்சு. திருப்பியும் விவேகானந்த் சார் எனக்கு கைட்லைன் கொடுத்தாங்க. நிறைய டெக்னாலஜிஸில் வீக்காக இருக்கிறவங்கள மந்த்தா இயராக மாற்றுறதுக்கு ரமேஷ் ஐயா ஆகட்டும், விவேக் சார் ஆகட்டும், அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்ற லைனை சொல்லிக்கலாம். அவ்வளோ பொறுமையாக இப்படி பண்ணுங்க மேடம், இது செய்யலையா, இந்த லாஸ்ட் மினிட்லாம் ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ண சாரோடைய அந்த ஹெல்ப்பு. ஏன்னா பதவி எவ்வளோ இருந்தாலும் உதவி வேணும்ன்றது அது உண்மையான ஒரு நபர். நானுமே அந்த நாகராஜ் அப்படின்ற அந்த பேருக்கு தான் போய் மேலே எண்ணெய் விட்டு அப்படி பார்ப்பேன். அதே மாதிரி விவேகானந்தன் அப்படின்னு சொல்லும்போது, சார் என்னோட பேர் முடிகிறது வி தான் சார், உங்கள் பேர் ஆரம்பிக்கிறது தான் சார் வி அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அவர் சொல்லுவார், மேடம் என் பேர் முடியுது பாருங்க என்ன அப்படின்னு சொல்லுவார். என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய அந்த உட்பியை நினச்சி எழுதுறது வந்து ஸ்பெல் பி அப்படின்ற ஒரு வார்த்தையில் அடக்கவே முடியாது.
அது வார்த்தை இல்லை, அது சரியான உணர்வு. இன்னைக்கும் அவர் கூட வாழ்ந்துட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம அத்தையாங்கிட்ட போய் டேரக்டா சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம், வாய்ப்பு இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ நித்யா மேம். இதுலயும் அவ்வளோ என்ன சொல்றது அடுக்கு மொழியா அருமையா பேசுனீங்க. தேங்க்ஸ் லாட் மேம். உங்க புக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. சார் செம்மையா ப்ரெசென்ட் பண்ணாங்க. நானும் படிச்சேன், ஓரளவு தான் படிச்சேன், மிச்சத்தையும் நான் படிச்சுட்டு சொல்றேன் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ரமேஷ் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் உங்க செஷன். எனக்கு ஒரு நிமிடம் எடுத்துக்கிறேன். பேசலாம். இது ஆக்சுவலி எனக்கு இதை வந்து ரிவ்யூ பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த நித்யா மேடத்துக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். ஸோ அது மாதிரி ஸ்ரத்தையாக வந்து இதுக்கு ஃபீட்பேக் கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. என்ன காரணம்னா, காதல் பற்றி பேசணும்னா அதுக்குள்ளே போனால் தான் பேச முடியும். வெளியில இருந்து அதெல்லாம் வெறும் வரிகள், வெறும் எழுத்துக்கள். அந்த வரிக்குள்ள இருக்கும் சில விஷயங்கள், ஒரு எழுத்துக்குள்ள இருக்கும் விஷயங்கள், உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கணும்னா அதுவாகவே நம்ம மாறினாதான் நம்மளால படிக்க முடியும். அதுதான் வந்து நான் இதுல பண்ணது. ஆனா இத வந்து 100வது முறை இதோட அர்த்தம் வேற மாதிரி இருக்கு. அப்ப கூட நமக்கு வந்து ஆஹா, போன தடவை நான் படிச்ச போது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோமே, இதெல்லாம் அர்த்தம் அப்படின்னு தோணும். ஸோ இதுதான் கவிதையோட வலிமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான கூட்டம் இன்னைக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக உணர்வு. நான் செஷன் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஆல்.